மண் சரிவில் சிக்கியவர்களில் 2 நபர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மற்றொரு நபருடைய உடலும் மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ்மணி வணக்கம். தற்போது யாருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு சதீஷ்மணி? திருவண்ணாமலை மாவட்டத்துல மலைப்பகுதியான வஉசி நகரில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக நிலச்சரிவில் கிட்டத்தட்ட ராஜ்குமார் உட்பட 7 பேர் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், அதே போல கமாண்ட படையினர், தீயணைப்பு துறையினர் ஆகியோர் தற்போது ஒரு சிறுவர் மற்றும் ஒரு சிறுவன் உடலை மீட்கிற நிலையில தற்போது 3வது ஒரு உடலை மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த மீட்கப்படும் உடலானது சிதைந்த நிலையில இருப்பதனால அது யார் என்ன என்பது குறித்தும் அங்க இருக்கக்கூடிய அவர்களோட உறவினர்களிடம் விசாரித்து வருகின்றன. இந்த நிலையில ஏற்கனவே 2 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில ஒரு சிறுவன் ஒரு சிறுமி மீட்கப்பட்ட நிலையில தற்போது 3வது உடல் தற்போது மீட்கும் பணியில அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அவர் மீட்கப்பட்ட பின்னர் தான் அவருடைய அடையாளம் மற்றும் அந்த விவரங்கள்லாம் தெரிய வரும் என மீட்பு குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து 7 பேர் மாயமான விவகாரத்துல தற்போது 3வது உடலை அவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து தீவிர அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய உறவினர்கள் சம்பவ இடத்திற்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்களா? அந்த சம்பவ இடத்திலே வச்சு அவர்களுடைய அடையாளம் கண்டறியப்பட இருக்கிறதா, இல்ல மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட பிறகு அடையாளம் கண்டறியப்படுமா? அந்த வஉசி நகர் பகுதியில ராஜ்குமாரனுடைய வீட்டில் இருந்த அனைவருமே சொந்தக்காரர்கள் தான் என கூறப்படுகிறது. அதாவது அருகில் இருப்போர் அனைவருமே சொந்தக்காரர்கள் தான் என கூறப்படுகிறது. இந்த முதல் 2 உடல் எடுக்கப்பட்டதுனால அவருடைய உறவினர்களை வரவழைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது அடையாளம் காணப்பட்ட அந்த 2 ஒரு சிறுவன் மற்றும் சிறுமியை அவருடைய உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கார்கள். இந்த நிலையில தான் தற்போது 3வதாக அந்த உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய உடல், சிறியவர்களா பெரியவர்களா என்பது குறித்தும் தற்போது அந்த உடலை முழுமையாக மீட்ட பின் அங்கு அவர்களுடைய இருக்கக்கூடிய உறவினர்களிடம் அடையாளம் காண்பிக்கப்பட்டு அதன் பின்பாக அது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் மீட்பு குழுவினர் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் 7 பேர் சிக்கியிருந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் முதல் 2 உடல்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மற்றொரு நபருடைய உடலும் மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட உடல் தற்போது எடுத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சம்பவ இடத்தில் அமைச்சர் ஆய்வு செய்த காட்சிகளும் நாம் தற்போது பார்க்கிறோம். மீட்பு பணிகள் துரிதமாக நடத்தி வருகிறது. களத்திலிருந்து செய்தியாளர்கள் விவரங்களை நேரலையில் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.